கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டரியின் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எப்படின்னா, தமிழகத்தோட சட்டம் ஒழுங்குலாம் எப்படி இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதாக சந்திச்சிருக்கிற நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இவங்க தனக்குத்தானே போஸ்ட் அடிக்கிறது, கட் அவுட் வைக்கிறதுல தான் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதாவது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இது சம்மந்தமாக நிறைய கேஸில் இந்த ரோட்டை மறைச்சி அந்த கட் அவுட் வைக்கிறது, இதனால் பல உயிர் பலிகள்லாம் நடந்திருக்குது. கோயம்புத்தூரில் நடந்திருக்குது. போன வருஷம் சுபஸ்ரீன்னு ஒரு பொண்ணு இறந்துருக்கிறாங்க. எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் இவங்களை என்ன சொல்கிறது, அதை கேட்குறதே கிடையாது. ஒரு பேச்சுக்கு இதுக்கு திராவிடியன்ஸ் பார்ட்டி யாரை வைக்கக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை மட்டும் கொடுப்பாங்க. ஆனால் மறுபடியும் இவங்க செய்கிற செயல் அது திரும்ப திரும்ப முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ சமீபத்தில் இல்லை, 2 to 3 days பேக்கில் அந்த பல்லாவரத்தில் 25 அடி உயரத்தில் ஸ்டாலினுக்கும் அவரோட பையனுக்கும் கட் அவுட் வச்சுருக்காங்க. சரி, கட் அவுட் வச்சிங்க, ரோட்டை மறித்து வச்சாச்சு. அடுத்த பிரச்சனை என்னது, அதுலேருந்து அதுக்கு நீங்கள் ஒரு அவுட் ஆஃப் சைடில் நான் லைட்டு கொடுத்துருக்குறீங்க. அந்த கரண்ட் எங்கேருந்து எடுத்துருக்கு, திருட்டுத்தனமாக கரண்ட்டு எல்லாமே பொய் பித்தலாட்டம் ஏமாத்தனம்னா சர்வசாதாரணம். எத்தனை தடவை ஒரு ஒரு ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், சாதாரண மக்கள் உங்களுக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதையும் கேட்கறது கிடையாது. ஏன்னா ஹைகோர்ட் சொல்கிறதே நீங்கள் கேட்குறதுல, அப்புறம் சாதாரண மக்கள் முகம் சுழிக்கிறனால உங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. இப்போ அவ்வளோ பெரிய கட் அவுட் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி சிச்சுவேஷன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னா என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட கேட்டால் அது பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையான நிலைமை அது கிடையாது. ஒரு டாக்டருக்கு, பொதுவான அந்த மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, சாதாரண மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கட் அவுட் வச்சு உங்களுக்கு நீங்களே பெருமடைகிறது, தனக்குத்தானே தற்பெருமை செய்கிறதுலே இன்னும் நீங்கள் குறியாக இருக்கிறீங்க. இந்த 25 அடி கட் அவுட்டில் இது ஏதாவது ஏதாவது விபத்து நடந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை மட்டும் ஒரு கண்டன அறிக்கை, இல்லைனா தெரியாமல் நடந்துருச்சு அசால்ட்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ இதே மாதிரி 2 to 3 இன்சிடென்ட் ஏற்கனவே நடந்திருக்குது. மறுபடியும் திரும்ப நீங்கள் பண்ணும்போது இது ஒரு இன்டைரக்டாக இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி. அந்த கட் அவுட் அது யார் வச்சாலும் இவ்வளோ பெரிய கட் அவுட் வச்சு உயிர் சேதம் அடைஞ்சதுன்னா கஷ்டம். இதே இது வேறு பார்ட்டி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வைக்க முடியல, முதல்ல வைக்க விட மாட்டீங்க, அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க, என்னென்ன செய்யக்கூடாதோ எல்லாம் செய்வீங்க. நீங்கள் இப்போ கட் அவுட் வச்சாச்சு, அதுக்கு கரண்ட் என்ன சொல்கிறது, உண்மையாக பர்மிஷன் வாங்கினா நீங்கள் கரண்ட் எடுத்துக்க மாட்டீங்க பக்கத்தில் இருந்து. அதையும் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் திராவிடியன் பார்ட்டிஸ் நீங்கள் யார்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் எல்லா பித்தலாட்டமும் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தகுதியாக இருக்குன்னா அது உங்களுக்கு மட்டும்தான். ஸோ அசால்ட்டாக ஃபேக் கரண்ட் தான், பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மின்கம்பத்தில் நீங்கள் கரண்ட் எடுத்துருப்பீங்க. எதையுமே யாரும் கேட்குறதும் கிடையாது. கொஞ்சம் கூட ஒரு சட்டம் ஒழுங்கு நீங்களே மதிக்கிறது கிடையாது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழகம் இருக்குது. தமிழக மக்கள் திராவிடியாஸ் பார்ட்டியை தேர்ந்தெடுத்துக்கான பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதிலேருந்து மக்கள் வெளியே வரணும். என்ன இவங்க இந்த பார்ட்டிஸ் எல்லாம் எந்த நன்மையும் கிடையாது. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும்னா சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இது போன்ற கட் அவுட் தனக்குத்தானே வைக்கிறத விட உருப்படியாக 4 நல்லது செய்யலாம். இன்னும் இந்த நெல் மூட்டையை காப்பாற்றுறதுக்கு அதை என்ன சொல்கிறது, விளைஞ்சு பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு, விளைஞ்ச நெல்லை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஏற்பாடுகளுமே பண்ணலை. ஆனால் அவங்க என்னென்ன செய்யக்கூடாதா, தனக்குத்தானே வெட்டி செலவுகள் நீங்கள் அளவுக்கு அதிகமாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இந்த 25 அடி கட் அவுட் வச்சதுக்கு நீங்கள் உருப்படியாக நீங்கள் எதாவது செஞ்சுட்டு போகலாம். இதெல்லாம் செஞ்சால் நல்ல பேர் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஸோ இதை தவிர்க்கணும். மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளணுங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி.